வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் புதுசாக பிராண்ட் பில்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிராண்ட் பில்டிங் பற்றி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா பிராண்ட் ரெசோனன்ஸ் பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிராண்ட் ரெசோனன்ஸ் பிரமிடில் இதை நான் இதே தம்ப்நெயிலாக நான் கொடுத்து விட்றேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இருந்தாலும் அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஐடென்டிட்டி, இன்னொன்று மீனிங், இன்னொன்று ரெஸ்பான்ஸ், இன்னொன்று ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி, செகண்ட் மீனிங், தேர்டு ரெஸ்பான்ஸ், ஃபோர்த் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த 4 தான் பிராண்ட் பில்டிங் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிராண்ட் ரெசோனன்ஸ் பிரமிடில் 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி, செகண்ட் மீனிங், தேர்டு ரெஸ்பான்ஸ், ஃபோர்த் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஐடென்டிட்டி, பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டேஜை எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சேலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, டீப் பிராண்ட் அண்ட் ப்ராட் பிராண்ட் அவேர்னஸ். டீப்பாகவும் இருக்கணும், பிராண்டை பற்றி ரொம்ப ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அதாவது மக்கள் மத்தியில் அந்த பிராண்ட் ரொம்ப ஃபேமஸாக வரணும். அதுக்கு என்னதான் செய்யணும், அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் செஞ்சால் போகாது. இந்த பிராண்டுனால் என்ன பலன், இதை வாங்கினால், கன்சியூமர் வாங்கினால் என்ன பலன் என்பதை அந்த பிராண்ட் சொல்ல வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் அம்பி பரமேஸ்வரன் அண்டு மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது நாம் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட நம் மனது ஒன்றிணைந்து, நம் மனதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றிணைந்து நமக்கு நல்ல ஃபீலிங்ஸை உருவாக்க வேண்டும், நமக்கு நல்ல உணர்ச்சிகளை உருவாக்க வேண்டும். அதாவது இதை வாங்கணும், இது என்னுடைய பிராண்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலைமையை அடைய வேண்டும். The consumer should start thinking that the brand belongs to him. இதனால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை, இந்த பொருளை நாம் வாங்கினால் நமக்கு இதனால் நல்ல பலன் இருக்கும் என்பதை கஸ்டமர் உணர வேண்டும். பவர்ஃபுல்லாக இருக்க அந்த பிராண்ட் அப்படின்னா அவங்க மனதில் ஆழமாக பதிந்திருக்கா என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமை. இப்போது நிறைய உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஹமாம் சோப் அப்படிங்கிறத ஹெல்த் சோப்பாக உருவாக்கி பல வருஷமாக அதை தேய்ச்சி குளிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு, குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பொண்ணு கராத்தே விளையாடும். அது கஷ்டப்பட்டு விளையாடும்போது அவங்க அம்மா இல்லை உங்கள் நகத்துக்கு தான் சொல்லி அவங்க வெற்றி பெறுவது போல், கராத்தே இது வெற்றி பெறுவது போல் காமிப்பாங்க. அதுதான் விமன் எம்பவர்மெண்ட். அதே ஹமாம் இன்னொரு இதில் என்ன காமிக்கிறாங்க, தைரியமாக இருந்தால் இருப்பதற்கு இந்த மாதிரி ஒரு இதுனா அதுவும் விமன் எம்பவர்மெண்ட் சார்ந்தது. ஸோ தி அசோசியேஷன் ஆஃப் த பிராண்ட் வித் அ பர்டிகுலர் குவாலிட்டி ஆர் வித் அ பர்டிகுலர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிராண்டை நம்ம மனதில் ஆழமாக பதிந்து அதனால் சில நன்மைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த பிராண்ட் நிச்சயமாக செய்து முடிக்க வேண்டும். கோர், அதாவது அந்த காலத்தில் யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் சொல்லுவாங்க. இப்போவும் அதே தான். இப்போது உதாரணத்துக்கு க்ளோஸ்அப் அப்படிங்கிற டூத்பேஸ்ட்டை ஃப்ரெஷ்
பிரெத் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாங்கினா நல்லா வாயில் வந்து துர்நாற்றம் இருக்காது அப்படிங்கிறத பல வருஷமாக அட்வர்டைஸ் பண்ணி 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 அவங்க மனசில் அதை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் பிராண்ட் சேலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் சேலியன்ஸ் அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஒரு அருமையான புக்கில் இருக்குது. இந்த புக்கை பற்றி நான் ஃபுல் ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பரோட கொடுத்துட்றேன், எந்த எடிஷனுங்கிறது. இது தயவு செஞ்சு இது அமேசானில் கிடைக்கிறது. இது ஒரு மார்க்கெட்டிங் படிக்கிறவங்க அத்தனை பேரும் வாங்கி 300 350 ரூபா தான் ஆகுது. ரொம்ப நல்ல புக்கு, அருமையான புக்கு. இதை வாங்கி பயன் பெற வேண்டும். இது மிக மிக அருமையான புக்கு. இதில் நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம கற்றுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், டாடா பஞ்ச் அப்படிங்கிற கார் வந்து அவங்க வெளியில் விட்ட போது வேல்யூ ஃபார் மணி கார், அதாவது இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே பலனுள்ளதாக இருக்கும் என்பதை மிக மிக நேர்த்தியாக மிக மிக அருமையாக அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். போராட்டத்துக்கு ஐபிஎல்லில் வேறு அது இருந்தது. எல்லா ஐபிஎல் மேட்சுக்கு டாட்டா பஞ்சை பற்றி இந்த காமெண்டேட்டர்ஸ் பேசி பேசி பேசியே அதை பெருசாக்கிட்டாங்க. இப்போது இன்றைக்கி டாட்டா பஞ்சுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் கார், எல்லோரும் வாங்குகிறாங்க. டாட்டா பஞ்ச் அப்படின்னா இன்றைக்கி வாங்காதவங்களே கிடையாது. அதே மாதிரி தான் ஹீரோ மோட்டார் காப். ஹீரோ அப்படின்னு சொன்னாலே வந்து மக்கள் மத்தியில், குறிப்பாக கிராமத்து மக்களுக்கு, சின்ன பசங்க எல்லாம் 25-30 வயசு பசங்க எல்லாம் வாங்கக்கூடிய ஃபஸ்ட்டு பைக் என்னென்னா இந்த பைக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க மனசில் தோன்றது என்னென்னா உடனே ஹீரோ தான். ஸோ ஹீரோ ஹோண்டா பைக்கை தான் வாங்குவாங்க. அது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பஜாஜ் இருக்குது, அப்புறம் டிவிஎஸ் இருக்குது. அவங்கள்ட்டையும் எக்கச்சக்கமான புது ப்ராடக்ட்லாம் விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ அப்படிங்கிறது அவங்க மனசில் பல வருடமாக ஆழமாக பதிந்து விட்டது. அப்படி பார்த்திங்கன்னா டாட்டாவும் அதே மாதிரி தான். டாட்டா பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் பிராண்ட். அவங்க கெமிக்கல்ஸ் ஆகட்டும், அவங்க சோப் ஆகட்டும், அவங்க எது பண்ணாலுமே சோப்பு இல்லை இப்போ அவங்கள்ட்ட, இது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அவங்ககிட்ட இருக்கிற கார்ஸ் ஆகட்டும், அவங்க விற்கிற ஸ்டீல் ஆகட்டும். ஸ்டீலுங்கிறது ஆஃப்கோர்ஸ் கமோடிட்டி, பட் ஸ்டில் டாட்டா ஸ்டீல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மதிப்பு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாட்டா பிராண்ட் அப்படிங்கிறது பல வருஷமாக ஒரு நம்பிக்கையான பிராண்ட் என்பதை மக்கள் மனதில் தோன்றிவிட்டது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு டிவிஎஸ் அப்படின்னு சொன்னாலே குவாலிட்டி, இது குவாலிட்டியில் ஏமாற்ற மாட்டாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது பிராண்ட் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ரிட்டையர்டு பீப்புளுக்கெலாம் சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மனசு தான் வரும். எப்போ பாரு திருப்பி ஆனால் வரும். அவங்க கொடுக்குறது 8.2 8.25 இருக்கலாம், 8.30 இருக்கலாம். எந்த பர்சன்டேஜ் வட்டினாலும் அவங்க எல்லாம் நம்பி போடுவாங்க. போட்டால் மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி பணம் வந்து சேர்ந்துடும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ என்னடானா சின்ன வயசு பசங்க 30-35 வயசு பசங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது நம்பிக்கையான ஒரு பிராண்டாக இருக்கின்றது. இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதில்லை. மாதம் பணம் வந்து உட்காந்துடுது, க்ளீனாக இன்ட்ரெஸ்ட் வந்து உட்காந்துடும். அதனால தான் சுந்தரம் ஃபினான்ஸுங்கிறது ஒரு அருமையான பிராண்ட். ஸோ த டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னா இதில் போடலாம்யா அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் சர்வீஸ். இப்போ ஃபினிக்ஸ் மால் சென்னை அப்படின்னா டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால். மற்ற எவ்வளவோ மால் இருந்தால் கூட அந்த ஒரு மால் வந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. அங்கே வரிசையாக சினிமா தியேட்டர் இருக்குது. எல்லா சினிமா தியேட்டர்லேயும் போய் சினிமா பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல அனுபவம். அங்கே இருக்கிற சமோசா சாப்பிட்டுட்டு, அங்கே இருக்கிற பாப்கார்னை சாப்பிட்டுட்டு, ரொம்ப சின்ன வயசு பசங்க இல்லை ஜஸ்ட் மேரிட் கப்புள்ஸ் எல்லாம் வர வேண்டிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா இந்த சினிமா தியேட்டர்ஸ் தான். ஸோ அங்கே நடந்து போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு சினிமாவையும் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நைட் டின்னரே சாப்பிட்டுட்டு வரவங்க தான் மிக 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 அதிகமான மக்கள். ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பது டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னா ஃபினிக்ஸ் மால் வேளச்சேரி அப்படிங்கிறது அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்து விட்டது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இதுலேருந்து நம்ம மனசை
நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போது ஆச்சி பிராண்ட் ஆஃப் மசாலா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அது டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால்னு வந்துடுச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆச்சி பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. சக்தி பிராண்டும் அதே மாதிரி தான், ரொம்ப ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு. சக்திங்கிறது கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா ஆச்சியை யாரும் வெறும் வாங்க மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் திருப்பி சொல்கிறது என்னென்னா எங்கள் ஊர் ப்ராடக்ட் சக்தி அப்படின்வாங்க. சக்தி பிராண்டு தான் வந்து எல்லோரும் வாங்குவாங்க. சக்தி மசாலா அப்படின்னா அந்த ஊர் சைடில் அதுக்கு என்னமோ தெரியல அவ்வளோ நல்ல பேர். இது என்ன ரீசன்கிறது, இது நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் வந்துடுறது. அதனாலேயே வந்து அந்த பிராண்டு இருக்குது. இப்போ ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் போனீங்கன்னா எல்லாருமே ஒரு 100 பேர் இருந்தால் 99 பேர் ஒரே ஹோட்டல் தான் சொல்லுவாங்க, அன்னபூர்ணா, கௌரி சங்கர். இப்போ தான் ஆனந்தாஸ் இவங்கெல்லாம் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா குவாலிட்டியும் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணதுனால ஆனந்தாஸ் இருக்குது. இருந்தாலும் அன்னபூர்ணா, கௌரி சங்கர்ங்கிறது பல வருடமாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு ஹோட்டல். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் சாப்பிடலாம், வயத்துக்கு ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அதை வந்து டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால். எந்த சர்வீஸுமே பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸஸை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மனசில் தோன்றியது என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இதை தாண்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து காவேரி பக்கம் தாண்டுவாங்க. ஆனால் வேலூர் வரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அலங்கார் அப்படின்னு ஒரு நல்ல பிராண்டட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் சரவண பவன் மாதிரி ஹைலி ஸ்டாண்டர்டைஸ்ட், ரொம்ப ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்டு தான். காஸ்ட்லி தான், ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நேராக பெங்களூர் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த குவாலிட்டி வந்து வேறு எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இங்கேயே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு. ஸோ திருப்பி வரும்போது வந்து கிருஷ்ணகிரியில் 1-2 ஹோட்டல் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது, அங்கே சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருனும் ஒரு சர்வீஸ் பேஸ்டுங்கிற சர்வீஸ் செக்டர் பேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து இருக்க வேண்டும். பதிந்திருந்து அதை பல வருடமாக அனுபவித்த மக்கள் அந்த பிராண்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக மாட்டாங்க. இப்போ டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கனைஸ் டியூஷன் சென்டர்ஸ் அப்படின்னா பைஜூஸ் இன்ட்ரோ அந்த கம்பெனிகள் ஏற்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்கள்ட்ட இருந்த கோர் காம்பிட்டன்ஸ், அதாவது அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு கோர் காம்பிட்டன்ஸ் மறையாது. அந்த பிராண்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க உருவாக்கி கொடுத்து விட்டார்கள். ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸை பொறுத்து மட்டும் ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அப்பாசாமி ரியல் எஸ்டேட் இருக்குது, நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மக்கள் மனதில் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையை உருவாக்கி விட்டார்கள். ஸோ இன்றைக்கி அதுவும் வந்து டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னா சென்னையை பொறுத்த மட்டும் ஓகே, இது டாப் ஆஃப் த மைண்ட், நிச்சயமாக வாங்கினா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மக்கள் எல்லோரும் சென்று வாங்கும் விதமாக அமைந்து இருப்பது தான் இந்த அப்பாசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டு. சாதாரண பிராண்டில் மிகப்பெரிய பிராண்ட். ஸோ இதுதான் சேலியன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது வந்து மீனிங்னு வரும், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இன்றைய வீடியோவில் இந்த ஐடென்டிட்டியை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிராண்ட் வந்து டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து அவங்க டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ப்ராடக்டை விட நம்மள்கிட்ட வந்தோன்னா சில குவாலிட்டி, சில நல்லது இருக்கும். இப்போ சுந்தரம் ஃபைனான்ஸ்னால் நம்பிக்கை, நாணயம், நேர்மை, பணம் கரெக்டாக வந்துடும். அப்பாசாமி ரியல் இது பிராண்ட் அப்படின்னா அவங்கள்ட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ கொடுத்த பணத்துக்கு நம்ம மிக சௌகரியமாக ஒரு வீட்டுக்கு அமர்ந்து விடலாம், வாழ்நாள் பூர்வமாக அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சென்னை வந்து எண்ட் யூசர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கும் மக்கள் இங்கேயே வாழ்நாள் பூரா இருக்கணும், மிச்சம் 30 வருஷம் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கிற டைப் கிடையாது. அது பாம்பே இல்லை பெங்களூர் மாதிரி இல்லை வேறு சிட்டிஸ்லாம் அந்த மாதிரி வாங்கி விற்பாங்க. இங்கெல்லாம் வாங்கி விற்கிற எண்ணமே யாருக்கும் கிடையாது. அவங்க
வாங்கிட்டாங்கன்னா எண்ட் யூசர் மார்க்கெட் அங்கேயே பல வருஷமாக மிச்சம் இருக்கிற 30 வருஷம் 40 வருஷம் இருக்கணும், அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மிக மிக அதிகமாக. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டர் பண்ணுறது தான் அவங்களுடைய குறிக்கோள். ஸோ இன்றைக்கி பழைய காலத்தில் அந்த டிவிஎஸ்னு ஒரு மெயின் மவுண்ட் ரோடில் இருந்த இடத்த இன்றைக்கி வேறு ஒரு கம்பெனி பிரிகேட்னு கம்பெனி வாங்கி அவங்க கிட்டத்தட்ட 30 மாடி கட்டடம் கட்டுறத சொல்கிறாங்க. மினிமம் அங்கே 10 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஃப்ளாட்டு. அது புது டெவலப்மெண்ட். இந்த மாதிரி பழசு போய் புதுசு தான் வரும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ இனிமேல் சென்னையில் 30 மாடி 40 மாடி 50 மாடிலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க போகும் நிகழ்வுகள். இதுக்கு நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் அந்த வெரி ரிச் பீப்புள், அதாவது ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் வாங்குறாங்க. அவங்களால அதை மட்டும்தான் வாங்க முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஏன்னா என்ஆர்ஐஸு, இந்த பெரிய பணக்காரங்க, ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறவங்க, அவங்க இந்த பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இல்லை டியூல் இன்கம் ஒரு மாதம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட், குறிப்பாக சென்னை மாதிரி ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியில் உருவாகுவது மிக மிக நல்ல விஷயந்தான். ஸோ இதெல்லாம் தான் டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால். உங்கள் பொறுத்த மட்டும் அது இருக்குது. ஸோ இப்போ 30-40 லட்சம் ரூபாய்க்கு தான் எனக்கு ஃப்ளாட் வாங்க முடியும்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனோம், ஆனால் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப இப்போது புதுசாக டெவலப் பண்ணும், இப்போ நியூ போர்ட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடம்லாம் கூட டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்தே பாரத் மெட்ரோ அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெயினெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிற்காலத்தில் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில், 140 150 கிலோமீட்டர் ஸ்பீடில், ஈவன் எலக்ட்ரிக் ட்ரெயின் இப்போ அரக்கோணத்துலேருந்து சென்னை முன்னாடி 2 மணி நேரம், இப்போ 1.25 மணி நேரத்தில் வந்துடுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொண்டு வந்துடுவாங்க. புதுசாக இந்த மாதிரி மெட்ரோலாம் விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷத்தில் அரக்கோணம் போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி போகணும். அதுக்கு அஃப்கோர்ஸ் வேலை கொடுக்கணும். நிச்சயமாக பணம் கூட தான் இருக்கும். டிக்கெட் 20 ரூபாலாம் இருக்காது. ஆனால் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது தான் இருக்குது. ஸோ வாட் வி கால் அ செக்மெண்டேஷன் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராண்ட் அவேர்னஸில் டாப் ஆஃப் த மைண்ட் ரீகாலில் மக்கள் மனதில் மிக மிக நம்பிக்கையான ஒரு இடத்தை பிடிப்பது தான் இந்த பிராண்ட் அவேர்னஸோட ஐடென்டிட்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.